இமோஷனலா பாதுகாப்பா இருப்பது எப்படி? நான் உங்கள் எல்லோரும் நீங்கள் ரொம்ப கவனமா கேட்கறீங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்றேன். பர்வீன் சுல்தானா பேசுறேன்னு சொன்னா ஏதாவது ஒரு மனசுல ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கணும்ல, வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்ல, ஏதாவது ஒண்ணு. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற ஏதாவது ஒண்ணு எதுவாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். மனதில் விடுதலையுடன் இருங்கள், விடுதலை உணர்வோடு இருங்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப கெட்ட விஷயம் எது தெரியுமாங்க? அடிமைத்தனம் தாங்க. என்ன கேட்ட அடிமைத்தனத்தை விட ரொம்ப மோசமானது அடிமை புத்தி. தரித்திரத்தை விட மோசமானது தரித்திர புத்தி. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தானா, ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இப்படி காசு தூக்கி போட்டிருக்கான், செப்பு காசு. அவன் பிடிச்சான் பாருங்க, சாக்கடையில் விழுந்துருச்சு. சாக்கடையில் கை போட்டான். ராஜா சொன்னா வேணாம் இரு, நான் தான் தூக்கி போட்டேன், இந்தா வச்சுக்கோன்னு ஒரு வெள்ளி பணத்தை கொடுத்தான். பிச்சைக்காரன் என்ன பண்ணான்? வெள்ளி பணத்தை வாக்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டான். ராஜா இல்ல, என்னடா வேணும் உனக்கு? இந்தாடா தங்க காசு வச்சுக்கோ. தங்க காசு கொடுத்தான். தங்க காசை வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான். என்ன கொடுத்தா இந்த குணம் மாறும்? இங்க பாரு, உன்னை திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன், என் பாதி ராஜ்யத்தை தர. இந்த சாக்கடை பகுதி அதுல வருமா சார்னு கேட்டானா. அவனை என்ன பண்ணுவீங்க நீங்க? தரித்திர புத்தி. வறுமை இருக்கலாம், எனக்கு வறுமை இருந்தது, நான் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தேனே. இன்றைக்கு அரசு உதவி பெறும் கல்லூரியில் இணை பேராசிரியராக இருக்கிறேன், PhD பட்டம் பெற்றிருக்கிறேன், 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன். எல்லாமே பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். ஒரு டிக்கெட் கூட நான் வாங்கினது கிடையாது. 3 பாஸ்போர்ட் மாத்திட்டேன், ஜம்போ பாஸ்போர்ட். இப்போ போயிட்டு வரதுக்கும் மேட்டூர் வந்துட்டு போறதுக்கும் பன்னீர் சார் தான் காசு கொடுக்கிறார். நான் வறுமையில் தானே பிறந்தேன். எதை முடிவு செய்தேன்? எப்பொழுது முடிவு செய்தேன்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு காரணம் என் தாயும் தகப்பனும் தான், என் ஆசிரியர்கள் தான். என்ன காரணம்? அவங்க நல்ல வார்த்தை தாங்க சொல்றாங்க, நமக்கு தாங்க புரிய மாட்டேங்குது. நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன். என் அம்மா கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு, எப்ப என்ன தாய்ங்க அவ, மழை வந்துருங்க, குழந்தைங்க எல்லாம் கீழே குதிச்சிருவாங்கன்ட்டு எல்லாம் 3 வயசு 4 வயசு 5 வயசு இப்படிதான் 5 தூக்கி டேபிள் மேல துணி எல்லாம் அடுக்கி அந்த துணிக்கு மேல வரிசையா உட்கார வச்சிருவோம். எங்க அம்மா கீழே இறங்கக்கூடாது, கீழே இறங்கினா தண்ணி, காலில் பவுடர் வச்சு விட்டுரும், கீழே இறங்கினா தெரியும், அதுக்கு வந்து பவுடர் பார்க்கும். பாய் வாங்குவாங்க, பாய் வாங்கி பாயை வந்து 5ஆ கிழிப்பாங்க. எங்க அம்மா பழைய புடவை இருக்குல்ல, அதுல கோடு தைப்பாங்க, மாட்டி வைப்பாங்க. சாப்பிட உட்காரும் போது ஒவ்வொருத்தரும் பாயை போட்டுட்டு தான் உட்காரும். குட்டி பாய். ஒழுக்கமான வாழ்க்கையை அவர்கள் தொடங்கியதனால் தான் கிழிந்த பாயில் படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மா. ஆனால் என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததில்லை. இந்த புத்தியை சொல்லி தருகிறீர்களா? 98 மார்க் வாங்கணும்னு சொல்றீங்களே, புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்றீங்களே. 3 வாரத்துக்கு முன்னால பிரதம மந்திரி பெருந்தகை, நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி தேர்வும் தெளிவும்ங்கிற ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்கார். 2.5 கோடி பேர் அதை கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டை நான் பார்க்கிறேன், டைம்ஸ்ல வந்தது. முடிஞ்சா அதை படிச்சு பாருங்க. அதுல குறிப்பா 3 விஷயம் சொல்றார். பெற்றோர்களுக்கு சொல்றார், மாணவர்களுக்கு ஒன்று சொல்றார். எனக்கு ஏன் தெரியுமா அந்த ஸ்பீச் ரொம்ப முக்கியமானதா பட்டுச்சு? பிரதம மந்திரி மக்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாருன்னா அவர் தானா உட்கார்ந்து எழுதி கொடுத்துட மாட்டார். ஒரு குழு இருக்கும், அறிவார்ந்த குழு இருக்கும். அந்த குழு பார்க்கும் அந்த ஸ்கிரிப்டை, ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எவ்வளவு ஆய்ந்த அறிஞர்கள் எல்லாம் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி பிரதம மந்திரி டிக் போட்டு இதையெல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கன்னு பார்த்து அந்த ஸ்கிரிப்டை மக்கள் முன்னால் வாசிக்கிறாருங்க. நான் அதை கேட்கிறேன், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அவர் சொன்ன முதல் வார்த்தை டியர் பேரண்ட்ஸ், இங்கிலீஷ்ல தான் இருந்தது, அவர் ஹிந்தியில பேசியிருக்கார். Dear parents, your children report card are not your visiting card. உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய முகவரி அட்டை கிடையாது. பல இடங்கள்ல என்ன சொல்றோம், என் புள்ள ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆகிற பிள்ளைய வச்சிருக்கிற பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க என்ன சாதிச்சீங்க? உங்கள் கடமையை நீங்கள் செய்தீர்கள். Don't take it as your visiting card ங்கறாரு. It's a pressure on the peer team. It's a pressure on your words.
பிரஷர் போடாதீங்கிறாரு. ரெண்டாவது அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சது, முடிஞ்சா இன்னில இருந்து ட்ரை பண்ணுங்க, குழந்தை படுத்த உடனே தூங்கிடணுமா, அப்போதான் எல்லாம். படுத்த உடனே தூங்குற பழக்கத்தை வையுங்கள். குழந்தைகளுக்கு சொன்னார், ரீல்ஸ் பார்க்காதீங்க. யார் சொல்றது? பிரதம மந்திரி சொல்கிறார். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையை நாம் வெல்கிறோமா? இங்க பாருங்க, பிராக்டிக்கலான விஷயத்தை நாம் நம் குழந்தைகளுக்கு தருவதே இல்லை. ஒரு கப்பல் இருந்துச்சான், அந்த கப்பல்ல ஒரு சின்ன பையன் ஏறி இருக்கான். சின்ன பையனா ஒரு 20 வயசு பையன். ஐயோ பயமா இருக்கு, கப்பல் கவுந்துரும், நான் கீழே விழுந்துரும் சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு விஷயம் தெரியுமா, யாராவது பயந்தா அதை தொத்திக்கோங்க. நமக்கு நம்ம பயப்படாம தான் உட்காந்துருப்போம், பயந்தா டக்குன்னு அது நம்மளை பிடிச்சிரும். கப்பல்ல நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மாலுமி சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லபடியா. ஐயோ இது கவுந்துரும், இது எனக்கு தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியாது, நான் சாக போறேன். அங்க ஒரு டீச்சர் இருந்தார் அந்த இதுல கப்பல்ல. 2 பேரை கூப்பிட்டார், இங்க வாடா, அவனை தூக்கி கடல்ல போடுறான். தூக்கி கடல்ல போட்டாங்க. அவனை தத்தளிக்கிறான், கத்துறான், தானா சொன்னா கத்துறான். எல்லாம் கத்துனதுக்கு அப்புறம் உயிர் போற நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டான். கப்பலுக்கு வந்தானா, வந்ததுலேருந்து கம்முன்னு இருந்தான். ஏன் கம்முன்னு இருந்தான்னு அந்த கதை முடியுது. அவனுக்கு உண்மையாவே கடல் பாதுகாப்பு இன்மையானது என்பதனை அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டான். அதிலிருந்து காப்பாற்றுவது இந்த கப்பல் தான் என்கிற நன்றி உணர்வோடு உட்கார்ந்திருந்தான். அப்படின்னு முடியுதுங்க அந்த கதை. எங்க நாம தவறு செய்யறோம், எங்க நாம விடுறோம், எந்த விஷயத்தை விடுறோம்? நான் கூட ஒரு 3 நாள் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. இப்ப பாருங்களேன், உங்க மனநிலையை இப்ப மாத்திரம் பாருங்க. இப்ப மாரியமுத்து சார் என் முன்னால இருக்கிறாரு, டிஎஸ்பி போலீஸ், சரியா? அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கூட பன்னீர் சார் இருக்கார். பன்னீர் சார் ஒரு நியாயமான மனிதாபிமானம் கொண்ட தேசப்பற்றாளர், சரியா, கல்வியாளர், 2 பேர் இருக்காங்க. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் என் பர்ஸை காணோம் சார். சார் என்ன சார் கேட்பீங்க? கம்ப்ளைண்ட் வாங்கிப்பீங்க. என்ன கேட்பீங்க? எங்க மிஸ் பண்ணீங்க? சூப்பர், பஸ்ல. அப்புறம் என்ன கேள்வி கேட்பீங்க என்கிட்ட? பஸ் நம்பர் நோட் பண்ணீங்களா? எங்கிருந்து எங்கே போச்சு, அதனுடைய ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? தேடிட்டேன் சார். இல்லை. அப்படியா? டைம் 11:30 மணி. அப்படியா? சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, கேட்டு பார்ப்போம். இப்போ அந்த பூத்துக்கு ஃபோன் பண்ணுப்பா, ஏதாவது கிடைக்குதா, யாராவது ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருப்பா. இவ்வளோ அவர் சொல்வார். பன்னீர் சார் என்ன கேட்பாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். உள்ள என்னம்மா வச்சிருந்த? அவருக்கு கவலை, இவர் கவலை. நான் சொன்னேன் 30 ரூபாய் சார். என்ன சொல்வீங்க சார்? போனா பர்சு 30,000 ரூபாய் சார். எங்க தெரியுமா தப்பு பண்றோம்? உள்ள என்ன இருக்குது? புள்ள பெத்துட்டோம்ல, அதுவே பெருமதியான விஷயம். அது ஜெயிக்குதா தோக்குதா? அம்மா அப்பாவே பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அம்மா அப்பாவே இல்லை. நேத்து ஒரு குழந்தை என்கிட்ட வந்து பாராட்டு வாங்கிட்டு போச்சு. இத்துணூண்டு, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, பாட்டி கிட்ட வளருது. அம்மா அப்பாவே பெருமதி. இந்த அம்மா அப்பாவால என்ன கிடைக்கும்? இவ்வளவு சொத்து தேரும். பெருமதி என்பது இதோ இந்த வினாடி இருக்குல்ல, இந்த வினாடி பெருமதியானது. இந்த பெருமதியை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் கப்பலில் இருந்து கீழே போடப்பட்டு மீண்டும் கப்பலுக்கு வந்தவன் பெற்ற ஞானத்தை போல் பெற்றுக் கொள்கிறோம். பயந்து அடங்கி இருக்கிறோம். தெரியாதவர்கள் துள்ளி குதிக்கிறோம். எல்லோருக்கும் எப்ப தெரியுமா ஞானம் வருது? கிடைச்சது போன பிறகுதான். திரும்பியும் வந்தாதான், வராது. போனா வராது. போகாம பார்த்துக்கங்க. பாதுகாப்பாக இருப்பது எப்படி? இந்த ஞானம் இருக்குல்ல, எது முக்கியம் என்கின்ற ஞானம். நான் பாருங்க, பீகார்ல ஒரு பழங்குடி, அந்த பழங்குடி ஒரு கதையை சொல்லுது. உங்க மனசுல ஏதேனும் மாற்றம் வருதான்னு பாருங்க. ஒரு புறா கூட்டம், அந்த புறா கூட்டத்துல ஒரு தலைவன், அவன் ஒரு இளைய புறாவை கூப்பிடுறான். யாருக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லு? குறி வைக்க தெரிஞ்ச வேட்டக்கார. ஏன்?
அவன் குறி தப்பாது, செத்துருவோம். கவனமா யார் நமக்கு குறி வைக்கிறான்னு பார்த்துக்கணும், அப்போதான் தப்ப முடியும். அம்மா கிட்ட கேட்டுச்சு தலைமை புறா, சரியா சொல்றானா? சரியா சொல்றான். அம்மா சொல்லுச்சு, தலைமை புறா சொல்லுச்சு, அவன் சரியா சொல்லல, நீ சரியா கத்து கொடுக்கல. எங்க தப்பு பண்ண தெரியுமா? புறாவுக்கு சொல்லிக் கொடு. ஆயுதம் தாங்கிய குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் மட்டுமில்லை, ஆயுதம் தாங்கிய குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் குறி யாருக்கோ வச்சிருக்கான்னு இது நிம்மதியா இருக்கும், அவனுக்கே தெரியாம அம்பு வந்து பட்டுரும்.